இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மன்றத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை கிண்டியில் உள்ள ரமணா நட்சத்திர விடுதியில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மன்றத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மன்றத்தின் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதன் இந்திய கிளை தலைவர் முனைவர் நிர்மலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், தமிழ் என்றாலும் தமிழன் என்றாலும் பெருமைதான் எனவும், தமிழ் மொழியை பேசுவதும் பெருமைதான் எனவும் குறிப்பிட்டார். தமிழ் மொழிக்கு தானே வளரக்கூடிய சக்தி உள்ளதால் அதனை மேலும் மெருகேற்றும் வகையில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மன்றம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த மாநாடு சென்னை SRM பல்கலைக்கழகத்தில் 2025 ஆண்டு மே மாதம் 3 நாட்கள் நடைபெறும் என கூட்டத்தில் அறிவித்தார். இதற்கு பல கோடி ரூபாய் செலவானாலும் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாநாட்டை நடத்த உள்ளதாக சுட்டிக்காட்டிய பாரிவேந்தர், தொடர்ந்து கல்விக்கூடங்கள் கட்டிக்கொண்டே இருப்பதே தனது கடமை என குறிப்பிட்டார். திருக்குறள் மற்றும் கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகத்தை உலகம் முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு செல்வதாக பாராட்டு தெரிவித்ததோடு, பொதுமக்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் SRM குழுமத்தில் கட்டப்பட்டுள்ள தமிழ் மன்றங்களில் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் தங்களது கருத்துக்களை கூறலாம் எனவும் தெரிவித்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான். அங்கே போகிற நாடெல்லாம் தமிழ் கவிதைகள், புறநானூற்று கவிதைகள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், திருக்குறள் பலவற்றையெல்லாம் சொல்லி நீங்கள் உங்கள் நிலையில் இருந்து கட்சி தமிழை வளருங்கள், தமிழ் பெருமையை சொல்லுங்கள். அதையும் மீறி நான் என் அளவிலே இருந்து இந்த நாட்டினுடைய முதல்வன் என்ற முறையிலே உலகத்துக்கு தமிழை சென்று சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று அவர் இப்போது நமக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாநாட்டில் உறுதியாக அந்த நாட்டினுடைய பிரதமர் வருவார், அழைக்கப்படுவார். நடக்கிற அந்த நேரத்தில் யார் பிரதமராக இருப்பார் என்பதும் யார் அழைக்கப்படுவார் என்பதும் அவர் ஏற்கனவே SRM பல்கலைக்கழகத்துக்கு பழக்கப்பட்டவர் என்பதும் அன்று நீங்கள் அழைக்கப்படுகிற போது அறிவீர்கள் என்பதையும் இன்றைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.